அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ஷேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷேரில் என்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட ஒரு 25-26 லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணார். பொதுவாக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது அதுக்கான புட் ஆப்ஷன் இந்த ஒரு சேஃப்டிக்கு ஹெட்ஜிங் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது என்னோடய நண்பருக்கு சொல்ல பார்த்து 10% வாங்கினாலும் போதும், ஒரு 20% வாங்கினார். அந்த 20%ல் கிட்டத்தட்ட ஒரே நாள்லேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 13 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம்னு வச்சிங்களேன், அது ரவுண்டாக 10 லட்சமாக சொல்கிறேன். 10 லட்ச ரூபா கிட்ட ப்ராஃபிட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணார். அந்த ப்ராஃபிட் எதனால் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு ஷேர் வாங்குகிறோன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ஒரு 10,000 ரூபா நம்ம புட் ஆப்ஷன் வாங்கி வைக்கிறது எப்பவுமே நல்லது. எந்த ஷேரில் வாங்குகிறோமோ அதில் ஹெட்ஜிங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக ஷேர் ரேட்டு ஏறிடுச்சுன்னா நமக்கு லாஸில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நஷ்டம் ஆனால் கூட ப்ராஃபிட்டில் கிடச்சிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணும்போது அது மூலயமா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிடும். இது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதுமாரி நீங்கள் எந்த ஷேர் சூஸ் பண்ணாலும் அந்த ஷேர் ஒரு 3 நாள் 4 நாளுக்கு 5 நாள் இல்லை அதாவது மினிமம் ஒரு 3 டேஸ்க்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்கனாலே ஷேரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போதைக்கு சேல் பண்ணுற ஐடியா இல்லை, ஒரு லாஸில் போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ப்ராஃபிட் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 2%, 3% ப்ராஃபிட் வந்தாலே நான் செல் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்க மினிமம் ஒரு 3 நாள் தாண்டினாலே கண்டிப்பாக ஹெட்ஜிங் பண்ணிக்கிறது நல்லது. அது மினிமம் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஷேர் வாங்குறீங்கனாலே வாங்கிக்கிறது நல்லது. இப்போ என்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2,60,000 ஒரு 20% தள்ளி விட்டு வாங்க அப்படி சொன்னேன். ஏன்னா அடுத்த மணியில் வாங்கிக்கலாம், ஆனால் இந்த மணியில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படி எடுக்க பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஆனால் ஷேரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வரைக்கும் லாஸில் போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா வரைக்கும் குறைஞ்சிருச்சு. அது குறைஞ்சதால் அதில் லாஸ் ஆச்சு, ஆனால் இதில் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஸோ அதேமாரி லாஸ் ஆக போதும் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக புட் ஆப்ஷனை எவ்வளோ ஷேர் வாங்குறோமோ அதில் ஒரு புட் ஆப்ஷன் ஒரு 10% மினிமம் வாங்கணும். ஒரு 20% வாங்கிட்டார். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவர் அதெல்லாம் தேவையில்லை, வேணாம் அப்படின்னா ஒரு முடிவில் இருந்தார். இல்லை, இது ஹெட்ஜிங் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்றதுனால நான் சொன்னேன், வாங்கிட்டார். ஸோ இதே மாதிரி நீங்கள் சில டைம் ஷேர் நமக்கு இந்த ஷேர்லாம் ரேட்டு ஏறுன்றது கிளியர் கட்டாக தெரியும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணோம், அந்த ஷேரை வாங்கிட்டு அதில் காலும் பை பண்ணிக்கலாம். இப்போ இதில் புட்டு பை பண்ணோம், அதில் காலும் பை பண்ணலாம். அது பை பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஒரு 2% 3% ரிட்டர்ன் கிடைக்குன்னா, இதில் காலில் உங்களுக்கு டபுளாக கூட கிடைக்கும், ஒரு 20% மேலே கிடைக்கும். இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா எல்என்டி கிட்டத்தட்ட ஒரு டபுள் ஆச்சு. 75 ருபீஸ் ஒரு 150 வரைக்கும் போச்சு. ரொம்பவும் பெரிய ப்ராஃபிட்டு வந்துச்சு. ஸோ அந்தமாரி நீங்கள் எந்த ஷேராக இருந்தாலும் அன்றைய சூழ்நிலை மார்க்கெட் என்ன நிலவரம், அதேமாதிரி நீங்கள் கால் வாங்கி பை பண்ணுறீங்க, புட்டோ காலோ, அதுவாக இப்போ நீங்கள் அது பண்ணுறீங்கன்னா கூட ஏற்கனவே நிறைய லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா திருப்பியும் எல்லோரும் சொல்கிறதையும் நம்பி பண்ண வேணாம். நீங்கள் கால் வாங்குறீங்கனாலும் 10 நாள் கரெக்டாக இருக்கா, அதுக்கு 11 நாள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உடனே நமக்கு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் ஏற்கனவே நிறைய பணம் இழந்திருக்கலாம், மேலும் இன்னும் பணத்தை இழக்கிற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறேன், எந்த சூழ்நிலையும் பை பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். செல்லிங்கில் இறங்குங்க. அப்படி பை பண்ணுறீங்கன்னா கிளியர் கட்டாக தெரியும், இது இவ்வளோதான் ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ணலாம், இனி மார்க்கெட்டிங் இப்படி தான் மூவ் பண்ண போகுது. இல்லைன்னா யாராவது கால் வாங்குறீங்களா, அந்த கால் கொடுக்கக்கூடியவங்க 10 நாள் கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நானே கொடுக்குறேன் ஒரு பேச்சுக்கு கால் கொடுக்குறேன், நான் 10 நாள் கரெக்டாக சொல்கிறேன்னா 10 நாள் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா 11 நாள் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். நான் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும். அதனால் தயவுசெய்து காசு லாஸ் ஆகிட்டு மேலும் நஷ்டத்தை அடையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க. அதேமாதிரி பங்குச்சந்தை சம்மந்தமான புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அது மூலயமா நீங்கள் அமேசானு அல்லது டேரெக்டாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ ஒரு ஷார்ட்டாக ஒரு சில விஷயங்களை சொல்லணுன்றதுக்காக தான் போட்டேன். இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.